டில்லி பாபுனாலுமே தெரியும் எல்லாருக்கும். கண்ணகி நகரில் டில்லி பாபுனா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சின்ன பையன்தான். இருந்தாலும் அந்த வயசில் அவ்வளோ பெரிய பேர் எடுத்துட்டா போல். எடுத்துட்டு இப்போ திருந்தி குப்பை வேலைக்கு போயிருந்தா போல் இந்த கார்ப்பரேஷனில். அப்போ போயிருக்கும்போது வேலைக்கு போகும்போது இந்த சாப்பாடு டைமுக்குள்ளே அவரை சாவடிச்சிட்டாங்க அங்கே. சாவடிச்சிட்டு போட்டாங்க. இப்போ அந்த குழந்தையும் அவங்களோட குடும்பத்தையும் அப்படியே நம்ம சேர்ந்து சுமக்க வேண்டியதாகி போச்சு. அதுக்காகவே இப்போ ஓரம் கட்டின்னு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக நல்லா ஒழுங்கா மாறி அப்படி போயின்னு இருக்கும்போது இப்போது தேவையில்லாத இப்போ ஒரு ஜெயிலுக்கு போனேன். ஒரு பொய்யான வழக்கில் ஒரு ஜெயிலுக்கு போனேன். எதனால இப்போ என்ன கேஸ் வந்தது? இப்போ வந்து இப்போ கெஜா கேஸ்னு ஒன்று போட்டுக்கிருக்காங்க எனக்கு. அதுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அதுக்கும் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டேன். வந்துட்ட உடனே இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த சம்மன் வந்தோடனே நீ கோர்ட்டை அட்டன் பண்ணணும். சரி நான் பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். என் சைட்லேருந்து யாரும் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு படிப்பு அறிவும் கிடையாது. நானும் படிக்கல, என் ஒய்ஃபும் படிக்கல. இந்த ஜெயிலுக்கு போனதுனால தான் என்னோடய வாழ்க்கையே வந்து தலைகீழ மாறி போச்சு. நான் சினி ஃபீல்டுலேயே போயிருந்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் இதில் வந்து ஃப்ரெண்டுங்களால் இந்த போதையால் அடிமைப்பட்டு தேவையில்லாத ஜெயிலில் எடுத்து இன்றைக்கி என் குடும்பத்தையே இழந்துட்டு தனியாக அனாதையாக நிற்கிறோம். நானும் என் ஒய்ஃபும் என் பேர பிள்ளையும்.